இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நீங்க என்ன பைத்தியமா? உங்களை ஒருத்தன் தவிக்க விட்டுட்டு போயிருக்கான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மனோ பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை திட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எனக்கு நேரம் ஆகுது, வீட்டுக்கு போலாம். இப்ப நீங்க வண்டியை எடுக்கிறீங்களா இல்ல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னு உங்களுக்கு தெரியுது. தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னா எங்க மேல கோவப்படுறீங்க? பாரதி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? இல்ல சார், எனக்கு அவர் மேல எந்த கோவமும் இல்ல. அவர் மேல எனக்கு இருக்கிறது வெறும் வருத்தம் தான். பாரதி, அவன் உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கான். இல்ல சார், நான் தான் ஏமாந்தேன். அவர் என்னை ஏமாத்தல. ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நிறைய இருக்கு சார், வித்தியாசம் நிறைய இருக்கு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு என்ன பிடிச்சாலும் நான் அதை உடனே பண்ணிடுவேன். அவருக்கு பிடிக்காத விஷயத்தையும் உடனே மாத்திப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்ன பிடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அவரை பிடிக்குமே. அதனால அவருக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கைய அவர் வாழட்டோன்னு நான் தான் அவரை போக விட்டேன். பாரதி, இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? உங்க விருப்பத்தோட தான் அவன் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொல்ல போறீங்களா? அதுதான் உண்மை சார். அவர் ஏன் விருப்பத்தோட தான் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட அவரோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். பாரதி, உங்களுக்கு அது ஓகே. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு அது ஓகேவா? அவங்கள பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நிறையவே யோசிச்சிருக்கேன் சார். என் குழந்தைங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. பாரதி, நீங்க புரியாம பேசிட்டு சார், ப்ளீஸ் சார், இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம் ப்ளீஸ். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறதும் அன்புதான். நம்ம கூட இல்லைனாலும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறதும் அன்புதான் சார். என் புருஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். ஏன் பாரதி, ஏன் நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அதான் சொன்னேனே சார், என் புருஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.